Hello everyone, welcome to Identity Developers. இந்த tutorialல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Xampp எப்படி இன்ஸ்டால் பண்றது and WordPress எப்படி நம்ம local hostல host பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற tutorialல நம்ம என்ன மாதிரி process பண்ண போறோம்னு ஒரு overview பார்க்கலாம். First point, நம்ம Xampp சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றோம். Xampp சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமை லோக்கலா ஹேண்டில் பண்றதுக்கு. அண்ட் வேர்ட்பிரஸ் ஃபைலை நம்ம wordpress.com அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து நம்ம ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபோல்டர்ல நமக்கு வேர்ட்பிரஸ்க்கான எல்லா ஃபைல்ஸுமே பிளேஸ் ஆயிருக்கும். அண்ட் நம்ம ரெண்டுமே டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன போறோம் அப்படின்னா நம்ம Xampp டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டவுன்லோட் பண்ணதை ஃபர்ஸ்ட் ரன் பண்றோம். Apache அண்ட் MySQL ரன் பண்ணுவோம். அதை நம்ம டுட்டோரியல்ல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ரன் பண்ணதும் நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கிற வேர்ட்பிரஸ் ஃபைலை நம்ம லோக்கல் Xampp ஃபோல்டர்ல ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். நீங்க பண்ண போற புது வெப்சைட்டுக்கு நீங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாபேஸை அந்த வேர்ட்பிரஸ் ஃபைலோட நம்ம கான்ஃபிக் பண்ணணும். கான்ஃபிக் பண்ணாதான் நம்ம டேட்டாபேஸும் வெப்சைட்டும் கனெக்ட் ஆகும். அண்ட் கனெக்ட் ஆனதும் நம்ம வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் நம்ம கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குறோங்கிறது இந்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம Xampp டவுன்லோட் பண்றோம். Xampp டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு Xampp டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் சைட் ORG சைட் ஃபர்ஸ்டா பிளேஸ் ஆயிருக்கும். நீங்க Xamppோட அஃபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணும்போது அது டவுன்லோட் பண்ற ஃபைலுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இங்க ரீடைரக்ட் ஆனதும் இதுல பாத்தீங்கன்னா விண்டோஸ்க்குன்னா விண்டோஸ் OS பண்ணிக்கலாம், லினக்ஸ் அண்ட் ஆப்பிள் OS எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம விண்டோஸ்க்கு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு பாருங்க, PHP வெர்ஷன் 8.1.6. அதே மாதிரி நீங்க Xamppோட வெர்ஷன் 8.1.6 இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன போறோம் அப்படின்னா வேர்ட்பிரஸை நம்ம டவுன்லோட் பண்றோம். வேர்ட்பிரஸ் டவுன்லோட் பண்றதுக்கு ப்ரௌசர்ல வேர்ட்பிரஸ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு உள்ள போயிருங்க. அதோட அஃபிஷியல் சைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு டவுன்லோட் பண்ற ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடும். இதுல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸோட லேட்டஸ்ட் வெர்ஷனோட ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம எதுக்காக இந்த வேர்ட்பிரஸ் ஃபைலை டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா நம்ம Xamppோட கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை லோக்கலா ரன் பண்றதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அட்மின் பேனல், லாகின் பேனல் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நீங்க அப்படியே காப்பி பண்ணி நம்ம Xamppோட லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நீங்க Xampp டவுன்லோட் பண்ணதும் அது உங்க டிஃபால்ட்டாவே உங்க சிஸ்டமோட சி டிரைவ்ல போய் சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சி டிரைவுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Xamppன்னு ஃபோல்டர் இருக்கும். இப்போ நம்ம இந்த வேர்ட்பிரஸ் ஃபைலை நம்ம எதுக்காக இங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேர்ட்பிரஸ் ஃபைலை Xamppோட கனெக்ட் பண்ணி அதை லோக்கலாக வெப்சைட்டை லைவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம Xampp ஃபோல்டருக்குள்ளே போனோன்னே இதில் பார்த்தீங்கன்னா HD docs அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கு வந்துருங்க. நம்ம இந்த ஃபோல்டரில் தான் நம்ம வேர்ட்பிரஸ் ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம Xampல நம்ம வேர்ட்பிரஸ் ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதும் நம்ம வெப்சைட்டோட நேமை அந்த ஃபோல்டர் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் identitydeveloperstutorial.com அப்படின்னு நான் வெப்சைட் வைக்க போறேன் அப்படின்னா நீங்க ஃபோல்டர் நேம் identitydeveloperstutorial.com அப்படின்னு நீங்க வைக்கலாம். .com வேணாம் அப்படின்னா நீங்க identity developers tutorial அப்படின்னு நீங்க வைக்கலாம். நான் இப்போ identity developers tutorial நான் வைக்கிறேன். நான் ஷார்ட்டா ID tutorial அப்படின்னு நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா Xampp ரன் பண்ணணும்.
இப்போ நம்ம Xampp ஏன் ரன் பண்றோம் அப்படின்னா Xampp ரன் பண்ணா மட்டும்தான் உங்களால வெப்சைட்டை லோக்கலா பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து Xampp ரன் பண்ணலாம். Xampp ரன் பண்றதுக்கு நீங்க Apache அண்ட் MySQL நம்ம வந்து ரன் பண்றோம். Apacheங்கிறது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். Apacheங்கிறது நம்ம கம்ப்யூட்டரை லோக்கலைஸ்ட் ஆகிறதுக்கு தான் இப்போ பண்றோம். அண்ட் இப்போ MySQL அப்படிங்கிறது நம்ம எதுக்காக பண்றோம்னா நம்ம டேட்டா பேஸை லோக்கலா ரன் பண்றதுக்கு. இப்போ நம்ம ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணலாம். localhost/phpMyAdmin அப்படிங்கிற URLக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறோம். நம்ம இப்போ எதுக்காக இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கண்டென்ட்ஸ் queries எல்லாமே வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு டேட்டா பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்களா ஒரு நேம் கொடுங்க. இப்போ நான் வந்து ID tutorials அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இங்கே கிரியேட் கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா பேஸ் இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த டேட்டா பேஸை நம்ம லோக்கல் ஹோஸ்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. ஃபோல்டரில் போனீங்கன்னா WP config sample அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் எதுக்காக பண்ணுறோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க சாம்பிள் ஃபைலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம லைவ் ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இந்த சாம்பிள் அப்படிங்கிறத நம்ம வேர்டை தூக்கிட்டு WP config அதை மட்டும் நம்ம வச்சுக்கணும். நீங்கள் ரீநேம் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி அதோட கோடுக்குள்ளே போயிருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து டேட்டா பேஸ் நேம் ஹியர் நம்ம அங்கே என்ன டேட்டா பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ID tutorials அப்படின்னு நம்ம வந்து அங்கே பிளேஸ் பண்ணணும். இப்போ இந்த யூசர் நேமில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் லோக்கல் ஃபைலில் ரன் பண்ணுறதுனால காமனாக ரூட்டுன்னு கொடுத்துருங்க. அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம். நீங்கள் பாஸ்வேர்டு வந்து எம்டியாக வச்சுருங்க. எம்டியாக வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேட்டா பேஸை லோக்கல் ஹோஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லோக்கல் ஹோஸ்ட் URL நம்ம WordPress டவுன்லோட் பண்ணிக்கலாம். Xampp கனெக்ட் பண்ணிட்டோம் அண்ட் டேட்டா பேஸ் நம்ம வெப்சைட் ஃபோல்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் WordPress இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் localhost/ நாங்கள் என்ன ஃபோல்டர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் நேம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் வந்து ID tutorials கொடுத்துருக்கேன். ID tutorials. நீங்கள் அந்த URL கொடுத்ததும் WordPress இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இது கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் சைட்டோட டைட்டில் கொடுங்க. நான் வந்து ID tutorials கொடுக்குறேன். அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம WordPress டேஷ்போர்டுக்கு உள்ளே போய் லாகின் பண்ணுறதுக்கு கிரெடென்ஷியல்ஸ் வேணும். ஸோ அதுக்காக இது கொடுக்குறோம். நான் வந்து இங்கே அட்மின் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ரேண்டம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. நான் இங்கேயும் admin 1 2 3 அப்படின்னு நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களோட மெயில் ஐடி நீங்கள் பிளேஸ் பண்ணணும். மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் WordPress அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து WordPress நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம அதை லாகின் பண்ணிக்கலாம். நம்ம இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். admin அண்ட் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக Xampp-ஐயும் WordPress-ஐயும் இன்ஸ்டால் பண்ணி ரெண்டுத்தையும் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டை லோக்கலாக ரன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.